ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கேள்? வெல்கம் டு மதுரம் டாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முயற்சி தான் திருவினையாக்கும். முயற்சி இல்லாம நம்ம என்ன பண்ணினாலும் அது நமக்கு வெற்றியை தராது அப்படிங்கறத ஒரு சின்ன கதை மூலமா பார்க்க போறோம். எப்படின்னா, ஒரு காலத்துல ஒரு கழுகு இருந்துதான். அந்த கழுகு என்ன பண்ணுமா, தினமும் போய் பக்கத்துல இருக்கிற ஆத்துல குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்ல போய் சுவாமி அப்படியே தரிசனம் பண்ணிட்டு போகுமா. ரொம்ப பக்தி. அந்த கோவிலை சுத்தி சுத்தி 2 தடவை பறந்துட்டு போய் அதுக்கப்புறம் ஆகாரத்தை தேடுமா. ரொம்ப நாளா இப்படியே பண்ணிட்டு இருந்ததான். கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு ஒரு டவுட் வந்துட்டான். நம்ம இப்படி பக்தி பண்றோமே, பகவான் நம்மள காப்பாத்துவாரா மாட்டாரா, காப்பாத்துறாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு நினைச்சுதான். உடனே தன்னுடைய சகாக்கள் எல்லாம் கூப்பிட்டு, ரிலேட்டிவ் கழுகுகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு சொல்லித்தான், நான் இந்த மாதிரி நாளைக்கு கார்த்தால அந்த மலை மேல சூரிய உதயத்துல போய் உட்காந்துக்க போறேன். சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அங்கதான் உட்காந்துருப்பேன். பகவான் நான் ஒரு முயற்சியும் பண்ணாம எனக்கு சாப்பாடு வைக்கணும். அப்படி இல்லைன்னா சூரிய அஸ்தமனம் ஆன உடனே நான் மலை மேல இருந்து கீழே குதிச்சு உசுர விட்டுருவேன். இதுதான் நான் பகவானுக்கு வைக்கிற டெஸ்ட். இன்னும் இவ்வளவு நாள் நான் பக்தி பண்ணினதுக்கு என்ன பண்றாரு பாக்கணும்னு சொல்லித்தான். அந்த மத்த கழுதுகள்லாம் சொல்லித்தான், இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணாத, பகவானோட அருள் இல்லைன்னா நம்ம எங்க இருக்க போறோம், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா. இல்ல நான் ஒரு முயற்சியும் பண்ண மாட்டேன், உட்காந்துதான் இருப்பேன், நாளைக்கு எல்லாரும் மலை கடியில வந்துருங்கோ அப்படின்ட்டு போயிடுத்தான். சரி, இது பிடிவாதத்தை யார் மாத்துறதுன்ட்டு எல்லாம் போயிடுத்தான். மறுநாள் காத்தால சூரியன் உதயத்தும் போது இந்த கழுகு போய் மலை மேல உட்காந்துருது. உட்காந்துட்டு இருக்கு. கீழே இருக்கிற கழுகெல்லாம் என்னென்னமோ சொல்லி பார்த்தது. டைம் ஆயிடுத்து, வந்துரு போரும் எல்லாம் சொல்லி பார்த்தது. முடியவே முடியாது. நான் இன்னைக்கு பகவான் எனக்கு என்ன பண்றாரு பார்க்க போறேன் அப்படின்னது. மத்தியானம் ஆயிடுத்து. அப்படியே போயிட்டு இருக்கு சூரியன் கீழே. சாயந்தரம் ஆயிடுத்து. 6 மணி சூரியன் உள்ள போயிடுத்து. இந்த கழுகு பார்த்தது, சரி இனிமே நம்ம உசுரோடு இருந்து பிரயோஜனம் இல்ல, மலை மேல இருந்து கீழே குதிச்சிட வேண்டிதான், நாம பகவான் பக்தி செஞ்சது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல இருந்து கீழே விழ போறச்ச, நில்லு கழுகு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான். உடனே யாரா அது அப்படின்னு திரும்பி பாக்குறதான். நான் தான் பகவான் பேசுறேன் அப்படின்னு ஒரு குரல் வந்துதான். என்ன ஏது அப்படின்னு எல்லா கழுகும் பாக்குறதான். உடனே அந்த குரல் சொல்லித்தான், நீ எப்போ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சையோ அது எனக்கு தெரியும். கார்த்தால 6 மணிக்கு நீ இங்க உட்காந்துட்ட சூரிய அஸ்தமம் உதயத்தும் போது. நான் என்ன பண்ணினேன், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே உனக்கு இறைய கொண்டு உன் பக்கத்துல வச்சுட்டேன், உன் பின்னாடி. ஆனா நீ ஒரு முயற்சியும் பண்ண மாட்டேன்னு கழுத்தை கூட திருப்பி பார்க்காம உட்காந்து இருந்திருக்க. அது எப்படி முடியும்? நான் என்ன உன் வாயில கொண்டு ஊட்டி விடவா முடியும்? நீ திரும்பி கூட பார்க்காம உட்காந்து இருந்தேன்னா, அந்த முயற்சி கூட பண்ணலைன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது, காப்பாத்த முடியாது. உனக்கு அது தெரியணும்னு சொல்லிதான் நான் பேசாமையே இருந்தேன். நீ திரும்பி பாரு, உனக்கு இறைய நான் எப்பவோ வச்சுட்டேன் அப்படின்றான். அப்படியா அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறதா பெரிய பெருச்சாளி ஒன்ன கொண்டு வச்சிருக்கு. யார் வச்சான்னு தெரியல, பகவான் வச்சிருக்கார். அப்போ அந்த கழுகு சொல்லித்தான், ஆஹாஹா நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க இவ்வளவு நாள் என்ன காப்பாத்தினதை மறந்து போய் இன்னைக்கு ஒரு நாள் உங்களை டெஸ்ட் பண்ணணும்னு வந்துட்டேன். நீங்க ஒரு முயற்சி கூட பண்ணாம நான் உட்காந்து இருந்துட்டு என் வாயில ஊட்டி விடுவேலாக்கும்னு நினைச்சிட்டு இருந்தது என்னோட தப்பு. அதனால என்ன மன்னிச்சிருங்கோ, என்னோட முயற்சியும் வேணும் இல்லையா, என்ன மன்னிச்சிருங்கோ, நான் இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டான். இது எப்படின்னா, இந்த குழந்தையெல்லாம் டெஸ்ட் வரும்போது என்ன பண்ணுவான், டெஸ்ட் எக்ஸாம்லாம் வரும்போது சுவாமி கிட்ட வேண்டிப்பா, பிள்ளையாரப்பா நான் டெஸ்ட்ல நிறைய மார்க் வாங்கினா உனக்கு கற்பூரம் ஏத்துறேன், உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் எல்லாம் வேண்டிப்பா. அதுக்காக பிள்ளையாரோ பெருமாளோ அவளுக்கு எக்ஸாம் பேப்பர்ல மார்க் போட மாட்டா. அந்த மாதிரி வேண்டிண்டு இவ படிக்கணும். படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போனா அங்க எழுதும் போது அவளுக்கு படிச்சது மறந்து போகாம இருக்கிறதுக்கு உண்டான சக்தியை பகவான் தருவாரே தவிர, இவ வேண்டினதுக்காக அங்க எக்ஸாம் எழுத மாட்டார் இல்லையா. அந்த மாதிரிதான் நம்ம முயற்சி பண்ணினாதான் எல்லா காரியத்திலயுமே வெற்றி கிடைக்குங்கிறது இந்த சின்ன கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இனி அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.